பொது வாழ்க்கைக்கு வந்தா இதெல்லாம் கேட்டுக்கணுயா. உங்களுக்கு பதவி இருக்குது, காரியத்துக்குள்ள கேட்டுப்பீங்க, எங்களுக்கு என்ன இருக்குது? இப்படிலாம் பேசாதியா. அடுத்த வர தேர்தல்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு 3 பேர்ல யாரா ஒருத்தனை வாங்கி தரையா? உங்களுக்கே இப்ப கட்சியில சீட் இல்லைன்றாங்க, நீங்க எப்படி எங்களுக்கு வாங்கி தருவீங்க? யார் நீக்குனாலும் என் பதவியில நான் இருப்பேன். இப்படிதான் போன வாரம் கட்சி தலைமையில இருந்து அவரை தூக்குனாங்க, நீங்க சேர்த்தீங்க. தலைமை அவங்களை ஏத்துக்கவே இல்லையே. யோ, என்னப்பா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இவரையே தலைமை ஏத்துக்கலன்ற அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஏன்பா இதெல்லாம் சீக்கிரம் பேசி தீக்க போடும். தலைமை யாரை நீக்கினாலும் நான் சேர்த்ததுதான். தலைமைக்கு ஒரு கொள்கை, உங்களுக்கு ஒரு கொள்கையா? இல்ல ரெண்டு சேர்த்து ஒரே கொள்கையா? ஏங்க அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யதான் நம்ம இருக்கோம். 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான். புரியுதா? அட, அவருதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. சொல்லலைனாலும் அவர் வழி நம்ம நடப்போம். புரியுதா? அவருதான் உங்களை அந்த வழியில நடக்க விட மாட்டேங்கிறாரு. ஏங்க பார்க்கும் போது அப்படிதான் தெரியும். ஆனா தேர்தல் வந்துட்டா ஒருங்கிணைச்சு எல்லாம் பணிபுரியும். இந்த தடவை யாரு கூட கூட்டணி வைக்கலான்னு இருக்கீங்க? வெகு விரைவில் அறிவிப்பேன். நீங்க அறிவிச்ச அடுத்த நிமிஷமே தலைமை அவங்க கூட தான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லும். ஏங்க இது உயர்மட்ட குழு, செயற்குழு, பொதுக்குழுல முடிவு எடுக்கிற விஷயம். நம்ம மட்டுமே பேசி முடிவு எடுக்க முடியாது. அந்த 3 குழுல நீங்க இருக்கீங்களா?